அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, நமது வீட்டில் துரதிர்ஷ்டம் தாக்க காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் வசிக்கும் வீட்டில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், நல்லது கெட்டது எல்லாம் கடந்ததுதான் ஒரு இல்லம். ஒரு சில வீடுகளில் பார்த்தால் அடிக்கடி மருத்துவ செலவுகள், கடன் தொல்லைகள், மன நிம்மதி இல்லாதது இப்படி இருக்கும். இதற்கு பெரியவர்கள் கூறும் காரணம் அதிர்ஷ்டம் இல்லாத வீடு என்பார்கள். அதாவது துரதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு வீடு என்று கூறுவார்கள். இது நீங்கி நலமாக வாழ வேண்டும் என்றால் சில வழிகள் உள்ளன. அது என்னவென்று பார்ப்போம். உங்கள் வீட்டில் நான் கூறும் இந்த தவறுகள் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காலையில் இருந்து சாயங்காலம் விளக்கு வைத்த பிறகும் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவாமல் கிச்சன் சிங்கில் அப்படியே காய்ந்து கிடப்பது, இது நமது வீட்டில் துர்திஷ்டம் ஏற்பட காரணம். மேலும் வீட்டில் தூசியும் ஒட்டடையும் நிறைந்து இருப்பது, வீட்டின் ஹாலில் எந்த நேரமும் சோபாவில் துணி நிறைந்து கிடப்பது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சோபாவில் அப்படியே துணியை போட்டு வச்சிருப்பாங்க. அது அழுக்கு துணியா இருக்கும், துவைச்ச துணியா இருக்கும். அதை எடுத்து மடிக்க மாட்டாங்க, அப்படியே கிடக்கும் நாள் கணக்கா. காலையில எழுந்திரிச்சா ஆஃபீஸ்க்கு ஓடிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க. அது அப்படியே கிடக்கும் வார கணக்கா. அப்படி செய்வது தவறு. அதேபோல் டேப், அதாவது பாத்ரூம் அல்லது கிச்சன்ல உள்ள டேப் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை கவனிக்கவே மாட்டாங்க, டைட்டா மூடி மூடி பார்ப்பாங்க, அது இதாகாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உடனே சரி செய்து விட வேண்டும். பொதுவாக பெண்கள் காலை மாலை தினமும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். இது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும். அப்படி பெண்கள் மாத விளக்கு டயங்களில் முடியாத பட்சத்தில் அவருடைய கணவரோ பெரியவர்களோ யாராவது ஏற்றலாம். மற்றபடி தினமும் காலை மாலையும் பெண்கள் ஏற்ற வேண்டும். இது எதுவும் செய்யவில்லை என்றாலும் நம் வீட்டில் அதிர்ஷ்டம் இருக்காது, துர்திர்ஷ்டம் தான் இருக்கும். மேலும் வீட்டில் பெண்கள் கவனிக்க வேண்டிய இடம் சமையலறை, மளிகை, இவற்றையெல்லாம் இதை பெண்கள் தான் கவனித்து வருவார்கள். இங்கு உப்பு, சர்க்கரை, அரிசி, பால் இவையெல்லாம் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும். இதை அவர்கள் கவனிக்க வேண்டும். இங்குதான் மகாலட்சுமி வாசம் செய்வார்கள். குறிப்பாக உப்பு ஜாடியில் எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும். அதுதான் மகாலட்சுமியின் அம்சம். இப்ப தீரப்போகிறது, உப்பு தீரப்போகிறது, சர்க்கரை தீரப்போகிறது என்றால் உடனே வாங்கி நிறைத்து விட வேண்டும். முழுவதும் காலியாகி பிறகு வாங்கி வந்து நிரப்புவது என்பது தவறு. இங்கு அதிர்ஷ்டம் இருக்காது. அதேபோல் நாம் படுக்கும் படுக்கை அறையை நாம் தான் சுத்தம் செய்ய வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்து எந்திரிச்சு அப்படியே கிளம்பிடுவாங்க. அதை பெட்ஷீட் எல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும், அதை சரி பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குற ஆட்கள் அதை உதறி சரி செஞ்சு கூட்டி பெருக்குவாங்க. அது செய்யக்கூடாது. நம்ம படுத்த படுக்கையை சரி பண்ணி நம்ம பெட்ரூம் நம்ம தான் சுத்தம் செய்ய பண்ணும். வேலை ஆட்களை வைத்து சுத்தம் செய்யக்கூடாது. அதே போல் வீட்டிற்கு வரும் கெஸ்ட் இவர்களையும் செய்ய விடக்கூடாது. அதே போல பூஜை சாமான்களை நாம் தான் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். முக்கியமாக என்னவென்றால் வாசலில் துடப்பம், செருப்பு எல்லாம் சீர் பண்ணாமல் கலைந்து கிடைப்பது மிகப்பெரிய தவறு. இது சில வீட்டுல பாத்தீங்கன்னா வாசல்ல செருப்பு அப்படியே உண்டக்க கிடக்கும், அப்படியே கிடக்கும். அது நாள் கணக்கா அந்த இடத்த ஒன்றும் பழக்க மாட்டாங்க, சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய தவறுங்க. மேலும் ஒரு சில வீடுகளில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் இப்படி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு இடத்தில் பல்ப் ஃபீஸ் ஆகி இருக்கும், இல்லாட்டி பல்பு முணுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை மாத்தாம அப்படியே இருள இருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன தவறுகளை தெரியாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து வந்தால் அதை உடனடியாக சரி செய்து உங்கள் வீட்டை
அதிர்ஷ்ட வீடா மாட்டுங்கள். இப்படி துரதிர்ஷ்டமாக இருக்கும் வீட்டை அதிர்ஷ்ட வீடாக மாற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது. மேலும் இதுபோல் இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.